ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலான்னா தோத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நாள் தோத்துக்கிட்டே இருக்கலான்னா நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வர்ற வரைக்கும். அப்போ சக்ஸஸ் எப்போ வரும் அப்படின்னா நம்ம எல்லா தோல்விகளையும் தாண்டி வரும் பொழுது தான். ஸோ அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகமாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு புக்கில் வந்து ஒரு ஸ்டோரி பார்த்தேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பழங்குடியின மக்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. என்ன இன்டர்வியூ அப்படின்னா, அவங்க வந்து மழை வரணும் அப்படின்னா அவங்க வருண பகவான்கிட்ட வேண்டுவாங்களாம். வேண்டிட்டு அவங்க ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு அதை சுற்றி டான்ஸ் ஆடுவாங்களாம். அப்படின்னா மழை வந்துருமா இப்படின்னு படிச்சுட்டு இதை பார்த்துட்டு ஒருத்தவங்க அங்கே போய் அது எப்படி அப்படி மழை வருதுன்னு பார்க்கலான்னு போனாங்களாம். ஸோ அவங்களும் போய் ரிக்வஸ்ட் பண்ணோன்னே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்களாம். 10 நிமிஷம் ஆச்சா, 20 நிமிஷம் ஆச்சா, அரை மணி நேரம் ஆச்சா, 1 மணி நேரம் ஆச்சா. இந்த ரிக்வஸ்ட் பண்ணவர் கேட்டாராம் போய் அந்த பீப்புளோட ஹெட்டுகிட்ட, என்னப்பா இன்னும் மழையே வரலன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம் வரும் அப்படின்னாராம். திருப்பி ஒரு 1.5 hours கழிச்சு போய் கேட்டாராம் வரும்னாராம். 2 hours கழிச்சு போய் கேட்டாராம் வரும்னாராம். ஸோ இவர் ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக எப்போ தான் வரும் அப்படின்னாராம். அதுக்கு வந்து அந்த பழங்குடியின மக்களோட ஹெட் அவர் சொன்னாராம், எப்போ வரும் அப்படின்னா நாங்கள் ஆடினா வரும்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ நாங்கள் மழை வர்ற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னாங்களாம். கொஞ்சம் இதை இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்களேன். மழை வர்ற வரைக்கும் நாங்கள் ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்களேன். ஸோ ஜெயிக்கிற வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஸோ 5 years 10 years ஓகே. உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ தடை கற்களை தாண்டி நீங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. நானும் அப்படி தான். ஸோ கம்மிங் ஏப்ரல் வந்தால் இட் இஸ் கோயிங் டு 1 year இந்த ரீஅக்கரன்ஸ் ஜேர்னியில். நான் தோத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோட நான் ஜெயிச்சிட்டே இருக்கிறேன். பட் அந்த ஃபுல் விக்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும். அது வரைக்கும் நான் போராடிட்டே இருப்பேன்.